அனைவருக்கும் இனிய அன்புகளான வணக்கங்கள். உங்கள் ஜோதிடர் பண்டிட் செந்தில்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது, ஒருத்தருக்கு தொழில் நல்லாக நடக்க வேண்டும், தொழில் நல்லா முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படிங்கிறத எளிய பரிகாரம் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணாதா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒருவர் தொழிலில் நன்றாக சிறந்த விளங்க வேண்டும் என்றால் உங்க ஜாதகத்தில் 10ஆம் பாகம் நன்றாக இருக்க வேண்டும். 10ஆம் பாகம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அவங்களை தொழிலில் செய்து நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்காக எந்த எளிய பரிகாரம் செஞ்சால் அவங்க வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பற்றி பார்ப்போம். ஒருவர் மேச லக்னத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னா, மேச லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வரார். இப்ப நம்ம இந்த காலபுருஷ தத்துவத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த காலபுருஷ தத்துவப்படி அப்போ ஒரு கிரகணம் 2 ஆதிபத்தியம் வாங்கி, அப்போ இன்னொரு ஆதிபத்தியம் உள்ள வீட்டை இயக்கும் பொழுது கண்டிப்பா இன்னொரு ஆதிபத்தியம் உள்ள வீடு இயங்கும், பாவம் இயங்கும். இப்ப மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அப்போ அவரு இன்னொரு ஆதிபத்தியம் எதை வாங்கலாம்? 11ஆம் பாவத்தை வாங்கியிருக்கிறார். அப்ப 11ஆம் பாவத்தை இயக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 10ஆம் பாவம் இயங்க ஆரம்பிக்கும். அப்போ 10ஆம் பாவம் இயங்கன்னா 11ஆம் பாவங்கிறது சனி பகவானா வராது. அப்போ சனி பகவானை எதை குறிக்கும் கேட்டீங்கன்னா ஊனமுற்றோரை குறிக்கிறது சனி பகவான். அதே மாதிரி துப்புரவு பணியாளர்களை குறிக்கக்கூடியதும் சனி பகவான். அப்போ நீங்களுக்கு முழங்கால் வலி பிரச்சனை உள்ளவைகளை குறிக்கக்கூடியதும் சனி பகவான். வயதானவர்களை குறிக்கக்கூடியதும் சனி பகவான். அப்போ நீங்க இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த 10ஆம் பாவம் இயங்கும். அப்போ நீங்க தொழில் செய்யும் போது நல்ல சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ரிஷப லக்னக்காரங்க. இந்த ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதி யாரு வரான்னு கேட்டீங்கன்னா சனி பகவான். அவர் இன்னொரு ஆதிபத்தியம் வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீடு ஆதிபத்தியம் சனி பகவான் தான் வராது. அப்போ 9 இயக்கனா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கு. 9ஆம் இடம் என்பது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியது, அப்பாவை குறிக்கக்கூடியது. அப்போ ஆன்மீக சம்பந்தப்பட்ட பணிகள் உதவிகள் நிறைய நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடங்கிறது பார்த்தா கோயில்ல வேலை செய்யக்கூடிய அங்க நபர்கள், அதாவது சனி பகவானை குறிக்கக்கூடியதுன்னா அங்க கோயில்ல வேலை செய்யக்கூடிய லேபரை குறிக்கக்கூடியது. அப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் கோயில்ல வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ், தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தொழில் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்து போனீங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள். இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் 10ஆம் பாகம் சிறப்பாக இருக்க வேண்டும். 10ஆம் பாகம் யாருன்னு கேட்டீங்கன்னா மீன வீடா வருது, குருவா வருவார். அவர் இன்னொரு ஆதிபத்தியம் எதுன்னு கேட்டீங்கன்னா தனுஷா குருவா வரார். சோ 7ஆம் இடம் என்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதை குறிக்கணும் கேட்டீங்கன்னா மனைவியை குறிக்கும். திருமணத்தை குறிக்கக்கூடியதும் 7ஆம் பாகம் தான். கோயில நடக்கக்கூடிய திருக்கல்யாணமும் 7ஆம் பாகம் தான். அப்போ நீங்க திருமணத்தை சம்பந்தப்பட்ட உதவி, ஏழை எளியவர்களுக்கு திருமணம் நடக்குதுன்னா திருமண உதவி செய்யுங்க. அதே மாதிரி கோயில நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்துக்கு நீங்க சேவை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு 10ஆம் பாவம் தொழிற்சானம் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்தவர்கள். இப்ப இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் 10ஆம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயா வரார். சோ அவர் இன்னொரு ஆதிபத்தியம் எதுன்னு கேட்டீங்கன்னா விருச்சகம் இருக்கக்கூடிய செவ்வாய் தான் இன்னொரு ஆதிபத்திய வீடு. அப்போ 5ஆம் பாவம்ங்கிறது குழந்தைகளை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ குழந்தைங்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது 10ஆம் பாவம் வேலை செய்யும். குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா கராத்தாவிலை சேர்த்து அந்த பீஸ் கட்ட வைக்கிறது, இதெல்லாம் செய்யும் பொழுது, ஏன்னா செவ்வாய்னா கராத்தாவை குறிக்கக்கூடியது. அப்போ நீங்க அந்த உதவி செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு 10ஆம் பாகம் வேலை செய்யும். அப்ப கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள். இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபமான சுக்கிரனா வருவார். அவர் இன்னொரு ஆதிபத்தியம் எதுன்னு கேட்டீங்கன்னா துலாமா வரார். அப்போ துலாமில் இருக்கக்கூடிய சுக்கிரனை இயக்கணும். அப்ப என்ன பண்றோம்? 3ஆம் பாவத்தை இயக்கணும். இப்ப 3ஆம் பாவம்னா எழுது பொருட்கள். 3ஆம் பாவம் கேட்டீங்கன்னா சகோதரனை குறிக்கக்கூடியது. அப்போ சகோதரர்களுக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்கறது, செல்போன் வாங்கி கொடுக்கறது, காலில் இருக்கக்கூடிய ஹெட்போன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கையில் அணியக்கூடிய வாட்சி மற்றும் ஆபரணங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. அப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் நல்லா அமைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்க சகோதரனுக்கு நிறைய உதவி செய்யும் பொழுது
கண்டிப்பா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புதனா வருவார். அதே லக்னாதிபதியும் அவர் தான். அப்போ லக்னத்தை இயக்கணும். அப்போ லக்னத்தை இயக்கும் பொழுது கண்டிப்பா 10ஆம் பாகம் வேலை செய்யும். 10ஆம் பாகம் நல்ல சிறப்பாக இருக்கும். அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து புதனங்கும்போது எழுது பொருட்கள், நீங்க வந்து எழுது பொருட்களை நிறைய தானம் பண்ணுங்க. 2வது உங்களை பற்றி ஒரு டைரி எழுதுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. உங்க கையில டாட் போடுறதும் புதனை குறிக்கக்கூடியதுதான். சரிங்களா? அப்போ நீங்க இந்த டாட் போடுறது, உங்களை பத்தி ஹிஸ்டரி எழுதுற பழக்கத்தை வைத்துக்கிறது, இந்த மாதிரி இயங்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் 10ஆம் பாகம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து துலாம் லக்னம். இப்ப இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகமா வரார் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அவர் ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான் வாங்கியிருப்பார். சரிங்களா? அப்போ என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடம்னா யாரை குறிக்கணும்? சந்திரனா வராரு. சந்திரனா தாயை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ நீங்க அம்மாவுக்கு நிறைய உதவி செய்கிறது, அம்மாவுக்கு அடிக்கடி உணவு வாங்கி கொடுக்கறது, பால் பொருள், ஏன்னா சந்திரனா பாலை குறிக்கக்கூடியது, மறுபடியும் தயிர், மோர் இதெல்லாம் வந்து சந்திரனை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ அம்மாவுக்கு நீங்க வந்து உணவுகள் அடிக்கடி வாங்கி கொடுக்குற திங்கட்கிழமை நாள் பார்த்து உணவுகள் வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த 10ஆம் பாவத்தை சிறப்பாக இயங்கும். அப்ப தொழில்ல துலாம் லக்னம் பிறந்தவர்கள் தொழில் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து விருச்ச லக்னம். இந்த விருச்சக லக்னத்துக்கும் துலாம் லக்னம் ஒரு வீட்டு ஆதிபத்தியம் தான் வரும். அப்போ இந்த விருச்சக லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடம் சூரியனா வருவாருங்க. அதாவது சிம்மம் வீடு. அப்போ அது காலபுருஷன் தத்துவத்துப்படி அது எத்தனாம் பாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவம். அப்போ 5ஆம் இடங்கிறது குழந்தைகளை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ நீங்க என்ன பண்றது கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு பீஸ் கட்டுறது, குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நீங்க இயக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் 10ஆம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதனா வருவாரு. அது இன்னொரு ஆதிபத்திய புதன் எதுன்னா உங்க லக்னத்துக்கு 7ஆம் இடம் புதன் தான், அதாவது மிதுன வீடு. அப்ப என்ன பண்றது கேட்டீங்கன்னா 7ஆம் பாவம், உங்க தனுசு லக்னம் 7ஆம் பாவங்கிறது வந்தா புதன் மிதுன வீடா வருது. அப்போ நீங்க திருக்கல்யாண சேவையில கலந்துக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் நண்பர்களை குறிக்கக்கூடியது, நண்பர்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவங்கிறது வந்து மனைவியை குறிக்கக்கூடியது. அப்போ அடிக்கடி வந்து கடையில போய் பூ வாங்கிட்டு வந்து மனைவிக்கு கொடுங்க. குறிப்பா அந்த புதன்கிழமை நாள் பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த 7ஆம் பாகம் நல்லா இயங்கும் பொழுது 10ஆம் பாகம் மிக சிறப்பாக இருக்கும். அப்ப உங்களுக்கு தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னத்தில் பிறந்தவர்கள். இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் 10ஆம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா துலாமா வராருங்க. அப்போ இவர் இன்னொரு ஆதிபத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகரத்துக்கு 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ரிஷபம். அப்போ இவர் வந்து இந்த துலாமில் இருக்கக்கூடிய சுக்கிரனா அந்த ரிஷப ராசிக்கு அதிபதி தான். அப்போ இவர் 5ஆம் பாவத்தை இயக்க வேண்டும். அப்போ 5ஆம் பாவங்கிறது சுக்கிரன் பெண் குழந்தைகள் குறிக்கக்கூடியது. பெண்களுக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு மேக்கப் பாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி ஏன்னா சுக்கிரன் அழகை சாதன பொருட்கள் வாங்கி கொடுக்கறது தான் சுக்கிரனை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ பெண் குழந்தைகளுக்கு முட்டாய் வாங்கி தானம் பண்றது, ஸ்வீட் வாங்கி தானம் பண்றது, சுக்கிரன் அழகு சாதன பொருட்கள். அப்போ நீங்க வந்து குழந்தைகளுக்கு அழகு சாதன பொருட்கள் வாங்கி தானம் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு 10ஆம் வீடான துலாம் நல்லா இயங்கும். அப்ப தொழில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள். இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் 10ஆம் வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா விருச்சகமா வருங்க. அப்ப இவர் இன்னொருடைய ஆதிபத்தியம் எதுன்னு கேட்டீங்கன்னா மேசமா வரும். அப்ப மேச இயங்கும் பொழுது விருச்சகம் நன்றாக இயங்கும். அப்போ விருச்சகங்கிறது தொழிலை குறிக்கக்கூடியது இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. இப்ப 3ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எழுது பொருட்கள், பேப்பர், பேனா இதெல்லாம் கூர்மையான ஆயுதத்தை குறிக்கக்கூடியது தான் உங்களுக்கு வந்து மேசமா குறிக்கக்கூடியது. அப்போ நீங்க என்ன பண்றது கேட்டீங்கன்னா எழுது பொருட்கள் வாங்கி நிறைய தானம் பண்ணுங்க. அப்ப நீங்க எழுது பொருட்கள் நோட்டு, பேப்பர், பேனா இந்த மாதிரி வாங்கி தானமா கொடுங்க. அதே மாதிரி வந்து சகோதரனை குறிக்கக்கூடியதும் அது 3ஆம் பாவம் தான். அப்போ சகோதரர்களுக்கு எழுதக்கூடிய பொருட்கள் வாங்கி தானம் பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு 10ஆம் படம் தொழில் ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து மீன லக்னத்தில் பிறந்தவர்கள். இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதி யார் வரான்னு கேட்டீங்கன்னா குருவா வராருங்க. அவர் இன்னொரு ஆதிபத்தியம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்க லக்னாதிபதி தான் அவருங்க. அப்ப லக்னத்தை இயக்க வேண்டும். லக்னத்தில் அதே போலதான்
மீன ராசியில் பிறந்தவர்கள், மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்க டெய்லி வந்து உங்களுடைய குறிப்பு எழுதுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. உங்களை பத்தி எங்கெங்க போறீங்க, என்னென்ன வேலை ஒர்க் செய்றீங்க, கணக்கு எழுதுற பழக்கம் இதெல்லாம் நீங்க வைக்கும் பொழுது இன்னொரு ஆதிபத்தியான 10ஆம் இட தொழில்ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஆன்மீக தோற்றத்தை நீங்க மாற்றிக்கலாம். அடிக்கடி கோயிலுக்கு போற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஆன்மீக ஏன்னா குருன்னா ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ நீங்க அடிக்கடி ஆன்மீக தோற்றத்தை மாத்திக்கிங்க. அடிக்கடி கோயிலு போற பழக்கம் வைத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடமான தனுசு பாவம் நன்றாக இருக்கும். தொழில் மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த 12 லக்னத்தையும் நீங்க இந்த மாதிரி இயக்கும் பொழுது உங்கள் தொழில் ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். சரிங்களா? நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நிறைய பேர் ஷேர் செய்யுங்க. நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் என்றால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் செய்யவும். நன்றி.